நான் சொல்கிறது நீ கேளு, நான் சொல்கிறது நீ கேளு, நீ சொல்கிறது நான் கேட்குறேன். அப்படி போயிடுவோம். இதோட ஆபத்தே இதுதான். இன்றைக்கி இது இப்போ தெரியாதுங்க அவங்களுக்கு. எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விமர்சிக்கிறவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து எதிரின்னு பார்க்குறாங்க. இல்லை, முதல்வர் கையை மீறி ஒரு கை இருக்குது அப்படி தான் தோணுது. அப்படி இருக்குன்னா அது ஆட்சிக்கு ஆபத்தானது. பட் அது முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். ஏன்னா 2 அப்பாயின்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணிங்கல்ல. இப்போ காமன் மேனுக்கு இது என்னங்க இல்லாமல் திமுக ஓட்டு போடுறோம், திமுக ஓட்டு போட போகிறான், அண்ணா திமுக ஓட்டு போடுறான், அண்ணா திமுக டிஜியாவது பொறுப்பு டிஜியாவது எதாவது அவனுக்கு ஒன்றும் புரியவே புரியாது. எத்தனை அரசியல் கட்சிக்கு இது புரிஞ்சுது? ஏன் இது குறித்து சீமான் அறிக்கை கொடுக்கல? ஏன் விஜய் அறிக்கை கொடுக்கல? ஏன் பாமக அறிக்கை கொடுக்கல? ஐ திங்க் ஸோ பாமக கொடுத்த மாதிரி தோணுது. பாமக ஓகே, சப்ஜெக்ட் எதுக்கு செல்வ பிறந்தக சொம்பு தூக்குறாரு, காவடி தூக்குறாரு? தப்பே இல்லை. 5 பேரை போட்டிருக்காங்கன்றாரு. எங்கே போட்டாங்க 5 பேரை? எங்கே போட்டாங்க? 8 கண்டெம்ட் பெட்டிஷன் வந்த பிறகு போட்டிருக்காங்களா? உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு எதுக்கு போய் நீ முட்டு கொடுக்குற? இது எவ்வளோ பெரிய தப்புங்க இது. இதில் 2 இடதுசாரிகளும் திரும்பவும் பேசியிருக்கணுங்க. இப்போ பேசியிருக்கணுங்க. இது முதலமைச்சர் அவர்களே தவறு. பொறுப்பு டிஜி நீங்கள் போட்டது போலீஸ் ஃபோர்ஸோட மொரலை வந்து அடிக்கும். 8 டிஜிஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கலன்றது காவல்துறையோட மன உறுதியை சீர்குலைக்கும். எடப்பாடி பேசுகிறார்ல, ரொம்ப அழகாக எடப்பாடி பேசினார் இந்த விஷயத்தில். இது நான் ஃபங்க்ஷனல் கவர்மெண்ட்டு, செயல்படாத அரசு. செயல்படாத அரசு தான் பொறுப்பு டிஜி நியமிக்கும். ஓகே ஓகே. ஒன்லி a non-functional government can appoint a in charge DG. When especially the Supreme Court clearly says there is no concept called ad hoc DG or in charge DG or a stepney DG. It's a stepney DG. எப்படி இருக்க முடியும்? ஏங்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை மீறுவோன்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்லுதுன்னா நம்ம எல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. தன்னுடைய பல அரசியல் இலக்குகளை உச்சநீதிமன்றத்தின் மூலமாகத்தான் திமுக இன்று அடைந்து கொண்டிருக்கிறது. மாநில சுயாட்சி, ஆளுநருடைய கட்டுப்படுத்துவது, இது எல்லாமே நிதி உதவி பெறுது. உனக்கு எல்லா பிரச்சனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே ஓடுறா. இப்போ இன்றைக்கி வந்து சமக்கிரக சிக்ஷாவில் ஃபண்டு இல்லைன்னா எங்கே போகிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஆர்டிஐயில் ஃபண்டு வரலையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. கவர்னர் இம்சை கொடுக்குறாரா? அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன கைட்லைன்ஸை நீங்கள் மீறுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எதிராக போகுன்ற புரிதல் உங்களுக்கு இல்லை. நீங்கள் அப்போ எந்த துணிச்சலில் இதை பண்ணுறீங்க? இது யார் கொடுக்குற ஐடியா? அப்போ அந்த கோட்டேரி இதை பண்ணுறாங்க. அவர் அதாவது ஸ்டாலின் கட்டுப்பாட்டாக மீறுறாங்க. அது மீறுறதுக்கு அவர் அலோவ் பண்ணுறாரு. இது அவங்க மீறுறாங்களா மீறலையான்றது இம்மெட்டீரியல் ரோல். இது அட் த எண்ட் ஆஃப் த டே இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பேர் தான் சார் கெட்டு போகுது. அது அவருக்கு புரியணும் இல்லை, அல்லது திமுகவில் யாருக்காவது புரியணும் இல்லை, உதயநிதிக்கு புரியணும் இல்லை, அல்லது சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு புரியணும் இல்லை. அப்பா விட்டு எதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க? எங்க உங்கள் தலையில் விடிய போதுங்க இது.